கும்பராசி அன்பர்களே, இந்த பயிற்சியில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அது வேண்டும், இது வேண்டும், இந்த வீட்டை நான் எப்படியும் வாங்கிவிட வேண்டும், எனது லட்சியமே இதுதான் என்றெல்லாம் கதை சொல்லாதீர்கள். அது உங்களை கெடுப்பதாக காட்டுகிறது. இந்த பயிற்சியில் கிடைத்ததை வைத்துக்கொண்டு திருப்தியாக வாழ நீங்கள் பழக வேண்டும். இந்த பயிற்சியில் ஆசை காட்டி மோசம் பண்ணுவதற்கு உண்டான வாய்ப்பு உண்டு. அதுவும் குறிப்பாக வீடு, ஆபரணம், வாகனம், இந்த விஷயங்களில் சுகங்களை அனுபவிக்கும் விஷயத்தில் உங்களது செயல்களில் ஒரு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி அந்த மாற்றத்தை காரணமாக வைத்து உங்களை சற்று கெடுக்க வாய்ப்பு உண்டு. இதில் கவனம் தேவை. அடுத்து, ஏதேனும் ஒரு மாற்றம், இப்பொழுது இடப்பெயர்ச்சி ஆகிறது அல்லது ஏதேனும் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் உடனே நீங்கள் மிகவும் கவலைப்பட்டு ஐயோ இப்படி ஆகிவிட்டது என்றெல்லாம் வருந்தாதீர்கள். ஏன்? அந்த இடப்பெயர்ச்சி, அந்த மாற்றம் உங்கள் நன்மைக்கு. இந்த உண்மை தெரியாமல் நீங்களே கெடுத்து கொள்ளக்கூடாது. இந்த ஆண்டு இந்த பயிற்சியில் நன்மைக்காக வருகின்ற ஒன்று இது நன்மையை தராது, தீமையைத்தான் தரும் என்று நீங்கள் தவறாக எண்ணி கெடுத்து விடக்கூடாது. ஏற்படும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். அடுத்து, லாபம் உண்டு. தொழில் நன்றாகவே இருக்கிறது, லாபம் உண்டு. இந்த லாபத்தையும் தொழிலையும் பார்த்த பிறகு ஒரு சிலருக்கு ஒரு நப்பாசை ஏற்பட்டு, பொருள் மீது பற்று ஏற்பட்டு தரத்தை குறைத்து விடக்கூடாது. இது அதிமுக்கியம். ஆரம்பத்தில் தெரியாது இந்த தரக்குறைவால் ஏற்படவிருக்கும் நஷ்டம் அதன் பிறகு மீள முடியாத கஷ்டத்தை கொடுத்து விடலாம். எந்த காரணத்தை கொண்டும் உங்களது செயல்களில் தரம் குறையக்கூடாது. இதுதான் உங்களுக்கு மிக மிக முக்கியம் இந்த பயிற்சியில்.